இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானே எதிர்பார்க்கவே இல்லை சாட்டர்டே ஆஃபீஸ் வைப்பாங்கன்னு. நம்மளும் வந்து வேகமாக கிளம்பி போயிட்டுருந்தோம். நேற்று ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டே வந்து அது போவே இல்லை. இன்றைக்கி நம்ம தூக்க கலக்கத்தில் தான் போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக ஆஃபீஸு ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேப் இன்றைக்கி லீவு. ஸோ அதனால் கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் காரில் போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக லஞ்சுக்கு தான் வந்தோம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஒர்க்கு, வெளியவே நான் வரவே இல்லை. ஸோ ஒர்க்கை முடித்தா தான் வந்து சண்டேவும் லீவு அப்படின்ட்டாங்க. அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. நம்மளும் வெளியே வந்து பார்த்தா இந்த சன்செட் ஆகுறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. சரி அதையும் கேப்சர் பண்ணுவோன்னு கேப்சர் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ பிரவீன் அண்ணே வந்து நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோ ஏறி நம்ம வந்து காலவாசல் தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆட்டோ நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்மளும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வா நம்ம எங்கேயாவது வெளியே போவோம் அப்படின்னு சொன்னால், நம்மளும் வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பொன்மேனியில் இருக்க ட்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு வாசல்லே வந்து ஸ்கூட்டி பைட்ஸுன்ற கடை இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு மெனுலாம் பார்த்தோம். காம்போ ஆஃபர்லாம் நல்லா ஒர்த்தாக தான் போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸே வந்து 120 தான். எங்களாலே நம்ப முடியல. ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து பார்த்தா சரி இதையும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் வந்து ஃபேமிலியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து எங்கள் பாப்பா வந்து இந்த கன்னை வச்சு எனக்கு குலை மிரட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி நம்மளும் வந்து பயப்படுற மாதிரி ஆக்ஷன்லாம் போட்டு விளாண்டுட்டு அப்படியே வந்து நம்ம பாய் சொல்லிட்டு தூங்க வந்துட்டோம்.